ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. அன்னபூரணிக்கிட்ட போயிட்டு ஆறுமுக டிவோர்ஸ் தருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அத்தா, ஆனால் நீங்கள் தான் ஆறுமுகத்துக்கிட்ட பேசி எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கணுன்றாங்க. இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. அன்னபூரணி வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நீ வந்து இந்த ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கலாமேமான்றாங்க. ஏன்னா அவன் உன்னை உண்மையாக நேசிக்கிறான். நீ மட்டும் அவனை விட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவனால கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. அவன் அடுத்து என்னவா மாறுவான்னு எனக்கு தெரியலம்மா, தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுங்கன்றாங்க. உடனே வந்து போதுமா, அவனுக்கு கொடுத்த வாய்ப்பு எல்லாமே போதும், தயவு செஞ்சு ஆரம்பத்துக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசாதமான்றாங்க. ஏன்னா அவன் பண்ணதை எப்படி மன்னிக்க சொல்ற, அவன் பண்ணதையும் மன்னிக்க முடியாது, அவன் செஞ்ச சில விஷயங்களும் என்னால மன்னிக்க முடியாது அத்தன்றாங்க. உடனே நீங்க கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரணும் அத்தை, எனக்கு பண்ண சத்தியத்தை நீங்க கண்டிப்பா காப்பாற்றணுன்றாங்க. இதை கேட்டு அன்னபூரணி இருந்துட்டு ஃபீல் பண்றாங்க. என்ன இதை காப்பாத்தீங்களான்றாங்க. காப்பாத்துறமான இருந்தாலையும்ன்றாங்க அத்தை, இருந்தாலையும் எதுவா இருந்தாலும் சரி அத்தை, என்னால வந்து கண்டிப்பா வந்து ஆறுமுகத்து கூட வாழ முடியாது, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள டிவோர்ஸ் கிடைச்சிடும், கண்டிப்பா எங்க 2 பேரும் பிரிச்சிடும் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்க பையனுக்காக மறுபடியும் வந்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்காதீங்க அத்தை, நான் விட்டு பிரிஞ்சாலுமே கண்டிப்பா உங்களை அப்பப்ப வந்து பார்த்து அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றாங்க. கேட்டுட்டு ஃபீல் பண்ணி அன்னபூரணி பைரவி பொழுது அழுதுகிட்டு இருக்காங்க. மக இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தானே ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அழ வச்சுக்கிட்டு இருந்தேன், துடிக்க துடிக்க அழ வச்சு, இன்னைக்கு நீ ஆல்ரெடி அழு, இந்த அழுறதையும் இந்த வேதனையும் பார்த்து நான் சிரிச்சு சந்தோஷப்படணுன்றாங்க. என்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தினேன், அந்த ஆண்டவனும் ஒருத்தர் இருக்காண்டி, அதனாலதான் உன்னை இப்படி படாத பாட அந்த கடவுள் படுத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு மக சந்தோஷமா இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.